ஜனவரி 14 ஒரு மேசிவான ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல், அட்டாக்கம்ஸ் மிசைலை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் ரஷ்யாவோட நிலப்பகுதிக்குள்ள. மொத்தம் 12 ஒப்லாஸ்ட் ரஷ்யாவோட ஒப்லாஸ்ட்ல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு மிக பெரும் சேதத்தை உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். என்னப்பா எல்லாம் தீ பிடிச்சி எரியுது, பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. இல்ல மிக முக்கியமான தாக்குதல்கள் அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பிரியான்ஸ்க் பகுதி. இந்த பிரியான்ஸ்க் பகுதியில ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பக்கத்துல மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் உருவாக்குறாங்க. ஒருவேளை அது மேல தாக்குதல் நடந்திருந்ததுன்னா ஒரு மிக பெரும் மனிதாபிமான அடிப்படை இந்த ஹியூமானிடேரியன் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது போல ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அது மிக பெரும் தாக்கத்தை ரஷ்யாவுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். நல்ல வேளையா அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்படி தடுத்து நிறுத்தும் போது அதோட அட்டாக்கம்ஸ் மிசைலா இருக்கட்டும், டாம் ஷேடோ மிசைல் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து தடுத்து நிறுத்திட்டு தான் ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா தாக்குதல் நடந்திருக்கு. மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி மேல தாக்குதல் நடந்திருக்கு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அந்த பில்டிங்ல தாக்குதல் நடந்தது உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா அது போல எதுவும் நடக்கல. நடந்திருந்தது அப்படின்னா ஒரு மிக பெரும் சேதம் நடந்திருக்கும். ரஷ்ய தரப்புல ஒரு மிக பெரும் தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் மேல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டிசாஸ்டர் அந்த இடத்துல நடந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது அவங்க கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்கல்ஸ் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா? ரஷ்யாவோட ஏர்பேஸ். ஏன்னா அந்த பகுதியில் தான் அடிக்கடி இந்த டியூ பாம்பர்ஸா இருக்கட்டும், மிக் விமானங்களா இருக்கட்டும் கொண்டு வந்து அங்க டிப்ளாய் பண்ணிட்டு அடிக்கடி எடுத்து கொண்டு போய் குண்டுகளை உக்ரைன் மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல செய்யும்போது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ்ல இருந்து தான் பெட்ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருந்தது. அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகுது. இது பழைய வீடியோ அப்படிங்கிற சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா இல்ல. உக்ரைன் தரப்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க நாங்க திரும்பி அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் ரஷ்யாக்குள்ள நடந்த தாக்குதலோட வீடியோ பதிவுகள்லாம் லைனா லோட் ஆயிட்டு இருக்கும். அடுத்தது கசான் நடந்த தாக்குதல் இந்த தத்தரிஸ்தான் பகுதியில. அது தோராயமா 200 கிலோமீட்டர்ல இருந்து 1100 கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைனோட ட்ரோன்கள்லாம் பறந்திருக்கு. அங்க தாக்குதல் பண்ணியிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் பெருமளவுல நோட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ரஷ்யாவோட ட்ரோன்கள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பறந்துட்டு வருது அப்படின்னா, ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ஒரு நியூஸ் டெலிகிராம் சேனல்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ரஷ்யாவோட மீடியாக்கள் இவங்களாம் பார்க்கும்போது பெருமளவுல இன்டர்நெட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணி இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு நெட்வொர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியல. இன்டர்நெட்டே ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யல அப்படிங்கலாம் சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னன்னா, இப்போ சைடுல லோட் ஆயிருக்கும். இதுல ஒரு ரஷ்யரே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுகள் காமிச்சிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோலயே. 1000 கிலோமீட்டர் தள்ளி இந்த ட்ரோன் பறக்குது. இந்த ட்ரோன் வந்து வீடியோ சேனல்ல வந்து ஆப்பரேட்டர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் எங்கிருந்து பார்க்குறாரு? எப்படி அது டிரான்ஸ்மிட் ஆகுது? 2வது 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்குன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல எல்லா சேனல்ஸையும் சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க இந்நேரத்துக்கு. ஆனாலுமே அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ட்ரோன் பறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செட்டு குடுத்துருப்பாங்க. இந்த வழியா தான் போணும். இன்கேஸ் கம்யூனிகேஷன் லாஸ் ஆச்சுன்னா, இந்த இடத்துல போய் இந்த டார்கெட்ட குறி வச்சு அடிக்கணும் அப்படிங்கலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரோன்களோட பேட்டர்ன் எப்படின்னா, போய் ஒரு வட்டம் அடிச்சு போய் அந்த டார்கெட் மேல விழுகும். ஸோ அப்படி வட்டம் அடிக்குது அப்படின்னா, ப்ரீ பாத்துல வந்து அது ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய வட்டம் அடிச்சிருந்திருக்கணும். ஆனா இது அடிக்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டான வட்டமா இருக்கு. அதனால இது சந்தேகமா இருக்கு. இது யாராவது உள்ள இருந்து யாராவது ஆப்பரேட் பண்ணுவாங்களா? என்ன ஏது அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட எஃப்எஸ்பிலாம் ஃபாரின் ஏஜென்சிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பணம் குடுக்கறது, இல்ல அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சித்து வேலைகள் செய்றது, ஏகப்பட்ட நபர்கள வளச்சொலிச்சு புடிச்சிட்டு இருக்காங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இவரு சிரியால இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறது போல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அவர வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது போல பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இருக்காங்க. ஒருவேள வேற ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இது போல பண்ணலாமா? ஏன்னா, எலான் மஸ்க் அவர்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள வருது. பார்டர் பகுதியில. இத தீவிரவாதிகள் அவங்க பயன்படுத்தி, அத வந்து நம்மளுக்கு எதிரா யூஸ் பண்றாங்க. இந்த பங்களாதேஷ், இந்த மயன்மார் பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராணுவத்துக்கு ஏத்து பயன்படுத்துறாங்க இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற வந்து குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனா எலான் மஸ்க் அவர்கள் என்ன சொல்றாரு? இந்தியால எல்லாம் வராதுங்க. அதெல்லாம் ஸ்டாப்ல தாங்க இருக்கு. அதெல்லாம் பீம் ஆகாதுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா இதெல்லாம் நம்புற மாரி தெரியல. அக்குரேட்டா பொய் பேசுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு விசிபிளாவே தெரியுது. ஏன்னா பார்டர் அப்படிங்கிறது இந்தியா, எது பங்களாதேஷ், எது வரைக்கும் மயன்மார், எது வரைக்கும் அந்த பீம் வந்து ஃபால் ஆகுது, எந்தெந்த பார்ட்ல வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட்டா யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸ்டார்லிங் டெர்மினல்ஸ் இருக்கிறத நம்மளோட ராணுவ வீரர்கள் பிடிச்சிருக்காங்க. கையங்களவுமா மாட்டிக்கிறாங்க.
ஸோ அதே போல இன்டர்நெட்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி இது போல ஏதோ செய்யறாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் ரஷ்யாக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிகாஷனரி மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த மேலும் மேலும் இதுக்கு வலு சேர்க்கும் விதமா இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பிரான்ஸோட நியூக்ளியர் சப்மரைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியரோட சீக்ரெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஆப் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஒரு ஆப் இருக்கனால அந்த சப்மரைன் எங்க போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போல கவனக்குறைவாலேயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றாங்கனாலேயோ அது அந்த ஒரு நபர் வந்து ஆப்ரேட் பண்ணும் நீடில இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி இந்த ட்ரோன்கள் நேவிகேட் ஆகுதா அப்படின்ற யோசனைகள்லாம் பலது வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆயில் டிப்போ மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ரிஃபைனரிஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ரெண்டாவது கெமிக்கல் பிளான்ட் மேல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கு. ஆனா உக்ரைனுக்கு நடக்கிற மாதிரியான இழப்புகள் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல -20°C வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் இருக்கு. கொடூரமான வின்டர் வரப்போகுது. அந்த டைம்ல பனிகள்லாம் உறைஞ்சு சாலிடா இருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பனியில வந்து மூவ் பண்றாங்கன்னா ட்ராக்ஸ் இருக்கும், தெரிஞ்சிடும். ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழியா டேங்க் போயிருக்கு, இந்த இடத்துல பதுங்கி இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும். ஈஸியா இந்த பாதையை தெரிஞ்சுக்க முடியும் ட்ரோன்கள்னால. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால சிக்கல் தான். இந்த டேங்கை மறைச்சு வைக்கலாம். இந்த டைம்ல பெருமளவுல மூவ்மெண்ட் இருக்காது. அப்ப அந்த -20°C போகுதுன்னா நல்லா கெட்டியா ரோடு மாதிரி நல்லா காங்கிரீட் மாதிரி இருக்கும். ஐஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல ஒரு மேசிவ் தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா, ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்குமா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிற ரஷ்ய தரப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் அவர்கள் வேலை கூடிய சீக்கிரத்துல வந்துருவாரு. வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது இனிஷியலா முடிக்கிற மாதிரி தெரியல. அந்த ஒரு காரணத்தால தான் பெருமளவுல ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்னன்னா மொபைலைசேஷன் ஏஜ வந்து பாத்தீங்கன்னா குறைங்க அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ இது போல தாக்குதல்கள் ரஷ்யாக்குள்ள நடத்தும் போது ரஷ்யா பதில் தாக்குதல்கள் ஏதாவது செஞ்சாருன்னா அவங்க பெருமளவுல தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வின்டர் வேற வரப்போகுது. ஆல்ரெடி இது போல இழப்புகள் இருக்கு உக்ரைன்ல. இப்ப கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. அது வின்டர் வேற கொடூரமா இருக்கும்போது அப்படிங்கிற சமயத்துல இப்போ ஒரு மேசிவான ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி இதனால பெருமளவுல இழப்புகள் ஏற்படுறதுனால பாத்தீங்களா, இந்த ஒரு காரணத்துக்கு தான் சொல்றோம் மொபைலைசேஷனை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற நியாயப்படுத்திக்கலாம் இல்லையா? அதுக்காக இது போல தாக்குதல் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்ப ரஷ்யா தரப்புல இருந்து கருங்கடல்ல நேவல் ஃபிளீட் பெருமளவுல தயாரா இருக்கு. க்ரூஸ் மிசைல், கேலிபர் மிசைல் எல்லாம் தாக்குதல் பண்ணும். ஸோ ஒரு மிசைல்ஸ் லோட் ஆகி தான் இருக்கு. இப்போ ரெடியா இருக்கு. மேபி ஒரு மேசிவான ஸ்ட்ரைக் திரும்ப உக்ரைனுக்குள்ள நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது இந்த மிசைல்லாம் இப்போ யூஸ் பண்றாங்கன்னா 2 to 3 months டைம் வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல இப்ப மேசிவா ஒரு அட்டாக் உக்ரைனுக்குள்ள பண்ண வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரூப்ஸை உள்ள இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்குலக நாடுகள். அந்த ஒரு 2 to 3 monthsக்குள்ள அவங்க செட்டில் ஆயிடலாம். ஸோ அந்த ஒரு கேப் கிடைக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு பாசிட்டிவா இருக்கும். இது எப்படி ரஷ்யா வந்து ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ரெண்டாவது மொபைலைசேஷன் சொல்லியிருந்தோம். ஒரு வேளை ரஷ்யா தாக்குதல் பண்ணும்போது பண்ணாங்கன்னா ஒண்ணு கரண்ட் இல்லாம பெருமளவில் அவதிப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரூப்ஸ் உள்ள வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கு யூரோப்பியன் ட்ரூப்ஸ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மொபைலைசேஷன் ஏஜை குறைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது என்னன்னா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு தண்ணி குளம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பாண்டுல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி சிவேஜ் பைப்லைன் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒளிஞ்சிருக்கிறாரு. நீ அங்கேயே இருந்தீனாலும் உன்னை வந்து பிடிச்சிருவோம்பா, எங்கேயும் போக முடியாதுன்னு ரவுண்டு கட்டி 4 பேர் நின்று அவரையோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படிலாம் தப்பிக்க யோசிக்கிறாங்க பாருங்க. இது கூட பரவாயில்ல. அடுத்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தப்பிச்சு ஓடியாண்டா. டிடிசிசி எம்ப்ளாயி பின்னாடி துரத்திட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப காவல் தெய்வமா இருக்கிறாங்க. ஆண்களுக்கு பெண்கள் வந்து அந்த அளவுக்கு உறுதுணையா காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வந்து திட்டின அடுத்த செகண்ட்ல டிசி எம்ப்ளாயி திரும்பி பார்த்துட்டு போயிட்டாரு. சரி வேணாம், இது இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது போல. அது ஆண்கள் பெருமளவுல இருக்கக்கூடிய அந்த 30 வயசு 26 வயசுக்கு மேல இருக்கிறவங்களே இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா 18 வயசு பசங்க எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இப்படி இருக்கும்போது உக்ரைனோட டிமித்ரி குலேபா அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அதான் நாய் வந்து பவகன் கடிச்சிச்சது இல்லையா, அவரு இது போல நம்ம சொல்லும் அந்த நபரை நம்ம ஈஸியா ரெகக்னைஸ் பண்றதுக்கா, மற்றபடி எதுவும் கிடையாதுங்க. தப்பான இதை எடுத்துக்க வேணாம், ஓகேவா? அந்த நாய் வந்து பவகன் கடிச்சிச்சு இல்லையா, அதுக்கு கூட சொன்னாங்க ரஷ்யா ட்ரைன் பண்ண நாயா இருக்கும் அப்படிங்கிறது போல.
பட் இருக்கட்டும். அவரு சும்மா வாக்கிங் போகும்போது கடிச்சிருச்சு. அது கேப்பிட்டல் கீவ்ல வேற. இப்போ அந்த குலேபா அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. "ஏங்க உங்க பையன அனுப்புவீங்களா?" அப்படிங்கிறது போல. ஏன்னா மொபைலைசேஷன் ஏஜ் வந்து கம்மி பண்றாங்க அப்படின்னா, மொத சந்தோஷப்படக்கூடியது அவன் பையனா தான் இருப்பான். ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அப்படிங்கிறது போல, அவன் டிமிட்ரி குலேபா அவர்களோட பையன். 18 வயசு ஆயிருக்கு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காரு. அப்பா ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கு. இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணா நல்லா இருக்கும். களத்துக்கு போனோம்னா 1 வாரம் தான் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா மில்லியன் கணக்கான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழந்திருக்காங்க. இப்ப நடக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறது மிக பெரும் சேதத்த இருதரப்புலயும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப அதுலருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சர்வேலன்ஸ் தேவ. 2வது ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் வானத்திலேயே பறந்துட்டு இருக்கணும். லாங் என்டியூரன்ஸ் அது போல சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல ட்ரோன்கள் அதிக அளவுல தேவ. இப்போ அமெரிக்காவோட விபேட் அப்படிங்கிற வெர்டிகல் டேக் ஆஃப், வெர்டிகல் லேண்டிங் ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரோன்கள்னால 500 கிலோமீட்டர் வரைக்குமே போ முடியும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரொம்ப நேரம் வானத்திலேயே ஒரு ஸ்டாக்னன்ட்டா ஒரு இடத்துல பறந்துட்டு இருக்கனால சர்வேலன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது போல ட்ரோன்கள்லாம் ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2வது அ போர் களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வீரர்களுக்கும் உதவியா இருக்கும். சர்வேலன்ஸ் ட்ரோனுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஏஐ டெக்னாலஜி எல்லாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு மேல களத்துல பயன்படுத்தும்போது, எந்த மாரி இது உதவ போகுது உக்ரைனுக்கு அப்படிங்கிற போல. அது மட்டும் இல்லாம இது ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். இப்ப மாடிஃபை பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிற பார்த்தரலாம். இது போல ட்ரோன்கள் பெருமளவுல களமிறக்கிட்டு இருக்காங்க. இருதரப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 18 வயசு பசங்க இது போல சொல்றாங்க இல்லையா? மொபைலைசேஷன் ஏஜ குறைக்கணும் அப்படிங்கிறது போல. இப்போ சைட்ல இன்னொரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது எங்க எடுக்கப்படுதுன்னா, யுகேல. அதுவும் இப்போ ஒரு நபர அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா? இவங்க யுகேவோட முன்னாள் டிஃபென்ஸ் டெப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. அதாவது மிக முக்கியமான பொறுப்புல யுகேல இருந்துக்கிறாரு. இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒரு அப்ளிகேஷன்ல வயது குறைவா இருக்கக்கூடிய ஒரு பையன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அந்த பையன்கிட்ட ரொம்ப நாளா கான்டாக்ட் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருந்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அந்த பையன் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் போல தெரியுது. அத மறைமுகமா வச்சு ட்ராக் பண்ணி, அ பொறி வச்சு புடிச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ கையும் களவுமா சிக்கியிருக்கிறாரு. இப்ப இவரு என்ன செய்ய போறாரு? அதாவது இப்ப வந்து இந்த ஸ்டார்மர் அவர்களோட ஆட்சிய பத்தி பெருமளவுல பேசுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி இருந்துச்சு தெரியுங்களா? அது எப்பேர்ப்பட்ட பார்ட்டினா, இப்பேர்ப்பட்ட பார்ட்டி தான். வயசு பசங்க. அது பசங்க தான் பாவம். அந்த நாட்டுல இருக்கிறவங்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அது குட்டி, குட்டி பசங்க. இது போல பசங்களுக்கெல்லாம் தொந்தரவுகள் பெருமளவுல குடுத்துருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பல பாலிட்டிஷியன்ஸ் மேல, யுகேல இருக்கிறவங்களுக்கு மேல இருக்கு. இப்போ உக்ரைன்ல வேற 18 வயசு பசங்க அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி எந்த அளவுக்கு பிரச்சனை 26 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் நடக்குதுன்னு தெரியுது. இல்ல 18 வயசு பசங்களுக்கு இதே போல அடிகள் விழுகுமா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. எப்படிலாம் வளச்சு வச்சு பிடிக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இந்த டிசிசி எம்ப்ளாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். பயங்கரமா ஓட்டப்பந்தயம் தாங்க. உக்ரைன்ல எங்க திரும்பினாலும் ரன், 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 ரன் தான் இருக்குது. அ சிலர்னால பிடிக்க முடியுது, சிலர்னால பிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஓடுறாங்க. எல்லாரும் அத்லட்டா மாறிட்டாங்கன்னா எப்படி? நாங்கலாம் ஜெயிக்க வேண்டாமா? உக்ரைனுக்கு இப்படி ட்ரெய்னிங் தரீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. உயிர் பயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தெரிய வருது. இது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைனோட மக்களுக்கு விருப்பம் இல்லையே சண்டை பிடிக்கிறதுக்கு. அமெரிக்கா ஸ்டேபிள் பண்றதுக்காக மொபிலைசேஷன் ஏஜ கம்மி பண்றதுக்காக அழுத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, ஆளுங்க பற்றாக்குறை இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? உத்தரவிட்டிருக்கிறாரு. எதுக்குங்க ஏர் ஃபோர்ஸ்ல ஆளுங்கலாம் மாஸா மொபைலைஸ் பண்ணுங்க களத்துக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ்க்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணுங்கன்ட்டு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துட்டு பெருமளவுல பண்ணிறாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பெருமளவுல பண்ணிருவாங்களா? ஏன்னா ஆளுங்க பற்றாக்குறை இருக்கு இல்லையா? அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, முட்டு குடுத்திருந்தாரு. அதாவதுங்க என்கிட்ட நூத்துக்கணக்கான பிரிகேட் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆயுதங்கள் தாங்க இல்ல. அப்படிங்கிற இவரு தரப்புல இருந்து இருக்கு. ஏன்னா சமீபத்தில அத ப்ரூஃப் பண்ற மாரி கர்ஸ்க் பையில வேற ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ஈடுபட்டிருந்தாங்க. எங்களால முடியும் அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்குலாம். ஆயுதம் இருந்தா தான் முடியும். சும்மா ஈடு குடுக்காம, ஒண்ணும் குடுக்காம முடிஞ்சா முடியாது. அப்படிங்கும்போது அவர் தரப்புல இருந்து நேர்மையா பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இது போல பல வகையான கேள்விகள் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமான தொடக்கமா இப்போ உக்ரைன் ஒரு மிக பெரும் ஸ்ட்ரைக்க ரஷ்யாக்குள்ள பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்ட்ரைக்குக்கு ரிட்டாலியேஷன் ரஷ்யா எப்படி குடுக்குறாங்களோ, அது மிக பெரும் தொடக்க புள்ளியா இருக்க போது. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையோட எஸ்கலேஷன். இத ரஷ்யா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இல்ல உக்ரைன் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணதுக்கான
காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். மிசைல குறைக்கணும். அ மேற்குலக நாடுகளோட ட்ரூப்ஸ அதுக்கப்புறமா பீஸ் கீப்பிங்ன்னு சொல்லி உக்ரைனுக்குள்ள அனுப்புறதுக்கு ஒரு 2, 3 மாசம் டைம் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலைசேஷன் ஏஜ் கம்மி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளோ பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? இல்ல இந்த தாக்குதல்னால ரஷ்யாக்கு பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டுருமா? ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ண முடியாம போயிருமா? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல. ஏன் ரஷ்யானால ரிட்டாலியேட் பண்ண முடியாதுன்னா, இந்த எனாங்கல்ஸ் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா? அதோட ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் தொடர்ந்து அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பெருமளவுல மிசைல்ஸ் டேக் பண்ண முடியாது. கொஞ்சம் காலதாமதமாகும். அந்த ஒரு காரணத்தெல்லாம் சொல்ல வந்தேன். ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனே முடிவுக்கு வரப்போதா? இல்ல மிக பெருமளவுல வெடிக்க போதான்றதெல்லாம் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். என்ன நடக்க போகுது? நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம். ஏன் வந்து உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல உதவியா இருக்கிறாங்கன்னா, பைடன் அவர்கள் இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்புறாரு. உக்ரைன் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பைடன் அவர்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் மனதளலாம இருக்காரு பார்த்தீங்களா? உக்ரைனியர்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எந்த அளவுக்கு அவங்க நாட்டுக்காக போராடாம இருக்கலாம். ஆனா பைடன் அவர்கள் தான் நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு உக்ரைன் மேல நம்பிக்கை வச்சு ஜெயிக்கும் அப்படிங்கிறது போல இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் அவரு எடுகள் செஞ்சுட்டாரு. அவரோட பதவி காலத்துல அவர் எத குறி வச்சு செய்றாரோ, அவர் அதுல தெளிவா இருக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் இதே தெளிவோட இருக்க போறாரா? இல்ல முடிச்சு வைக்க போறாரான்னு. ஓரளவுக்கு தகவல்கள இந்த பதிவுல நாம் பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.